வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு மலையாள ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு அரிசி மாவு தான் முக்கியமானது. இதுக்கு நெய் பத்திரின்னு அவங்க இதில் சொல்லுவாங்க. நம்ம அரிசி வடைன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவை நெய்யில், அரிசி மாவு இல்லை, இதுக்கு கலந்துக்கிறதுக்கு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு பெரிய வெங்காயம். அவங்கவுங்க இதில் மெஷர்மெண்ட்டு இந்த ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இன்கிரீடியன்ட் இப்போ இது மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல், தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் பற்ற வைக்கலைங்க. பற்ற வைக்கல. நெய்யை ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஏங்க ரொம்ப தொண்டை கம்மியாக பேசுறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா காலையில்? இதில் இந்த அரைச்சதை இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். அந்த பச்சை வாசம், வெங்காயம், மிளகாய், பூண்டு இதோட வாசமெல்லாம் போகிறதுக்காக. அதுக்கப்புறமேலு தண்ணி ஊற்றல, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா வதக்கணுமா? ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு நிமிஷம் போதுமா வதக்கணும்? அந்த பச்சை வாசம் லேசாக போகணும். இருந்தாலும் வெங்காயம் நைஸாக அரைக்காம குறை தான் அரைக்கணும். கோர்ஸாக தான் அரைக்கணும். பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு. ஓ, இது வதங்கணும்னா என்ன பண்ணணும்? இதில் வதங்கினோடனே நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவு, அந்த ஒரு கப்பு மாவுக்கு 1.5 பங்கு தண்ணி அதில் ஊற்றி நல்லா உப்பு போட்டுருணும். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சதுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாவை போட்டுடணும். கட்டி தட்டாமல் கலக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி கொதிச்ச உடனேயும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த மாவை அதில் போட்டோம்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நம்மளே கலக்குனதுக்கு அப்புறமேலு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்த உடனேயும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்கிறீங்க. வதக்குறீங்க இன்னும் ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. இந்த வாசம் போயிடுச்சு. பச்சை வாசம் போகணும். அந்த நெய்யிலேயே வதக்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இந்த போயிடுச்சு. அது போடலாம் கூட, பச்சை மாவும் அப்படியே கொதிக்க வச்சு இருந்தால் கூட டேஸ்ட் இது மாதிரி லேசாக வதக்கிட்டு போட்டோம்னா நம்ம சாப்பிடையில அந்த வாயில் அந்த பச்சை மிளகாய், இஞ்சி லேசாக கடிபட வாசம் வரும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 1.5 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா உப்பும் போட்டுருணுமா? உப்பும் போட்டுருணும். இது சாதாரண பச்சரிசி மாவு தான். மெஷினில் கொடுத்த மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தாலும் சரி, எது வேணுமாலும். இல்லை இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி, இடியாப்ப மாவு கூட போட்டுக்கலாம். இடியாப்ப மாவு இது மாதிரி தான். ஒரு சிலர் கூட பச்சை மாவை தண்ணியில் உப்பு போடுங்க ஊற்றி செய்வோம். அதுக்கப்புறமேலு எள்ளு, தேங்காய், ஜீரகப்பொடி கொஞ்சம் அதில் கலந்துக்கணும். உப்பு பார்த்து போடுங்க, ரொம்ப கறிக்க போதும். அப்புறம் பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம். மாவெல்லாம் கலந்ததுக்கு, மாவல் கலந்ததுக்கு அப்புறம் கட்டி ஆகிடும். உப்பு போட்டு கிண்டி விட வேணுமா? தண்ணி கொதிச்சா போதுமா, இல்லை தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை கொதிச்சா உப்பு சரி. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ அந்த சிம்ல வச்சு
கட்டி தட்டாமல் போடுறா இருந்தாலும் போடலாம். ம். ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேல போட்டுக்கலாம். இந்த இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நல்லா மாவு வேகணும். அவ்வளோ தண்ணி பத்தலாம் ஊற்றிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கூட கொஞ்சம் ஊத்துறாப்புல தான் இருக்கு. நல்லா அழுத்தி கிண்டல். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிக்கலாமா? சுடு தண்ணி ஊற்றினா நல்லது. இப்போ திரும்பவும் மாவு வேக விடுவோம் இல்லையா? மாவு இதுக்கு இடியாப்ப மாவுல போட்டோம்னா கூட கட்டியும் பிடிக்காது. நல்லா மசியுது அப்படியே. அது கட்டி இல்லாமல் இருக்கணும். மாவுல எண்ணெயில் போடுறப்ப அந்த ஏர் பபிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாவுக்குள்ளே போகுதுன்னா லேசாக வெடிக்கிறாப்புல. ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் வெடிக்கும். ஈரப்பசையோடு இருக்குது. இருந்தாலும் நம்ம ப்ரிகாஷனுக்கு அது மாதிரி செஞ்சுக்கணும். நல்லா கலர்னதுக்கப்புறம் கூட இந்த எல்லாம் போயிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மூடியை வச்சு வேக வைக்கணுமா? சும்மா இல்லை இப்படியே கலர் விட்டுக்கிட்டே இருந்தோம்னாவே வெந்துடும். இதுக்கப்புறம் கூட லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும்னா கூட தெளிச்சுக்கலாம். எள்ளு போடணுமா? எள்ளு அது எப்போ போடணும்? தேங்காய் அதை எடுத்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அது அரிசியை பொறுத்து, அரிசி மாவை பொறுத்து வேற தண்ணி இழுக்கும். நல்ல அரிசினா நிறைய தண்ணி இழுக்கும்னு சொல்லுவாங்க. சாதாரண அரிசினா இழுக்காது. வேகணும் நல்லா, அதான் முக்கியம். அரிசி மாவு சீக்கிரம் வந்துடும்ல. அரிசி மாவு சீக்கிரம். தேங்காயும் இதில் போட்டுடணும். தேங்காய், எள்ளு, ஜீரகம் தான் போட்டாச்சு. ஜீரக பவுடர் வந்து லேசாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போடணும். நான் வந்து எப்பொழுதுமே ஜீரக பொடி வறுத்துட்டு அது மாதிரி வச்சுருப்பேன். அதனால் அந்த பொடியை அப்புறம் போட்டால் செரிமானத்துக்கு நல்லது. கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். தண்ணியிலேயே கூட வேணும்னா போட்டுருந்துருக்கு. பூண்டு போட்டிருக்கோம். வடைக்கு பொதுவாக பூண்டு போட மாட்டாங்கல்ல? அந்த வடைக்கு போட மாட்டாங்க. இது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வடை இல்லை, அதனால பத்திரி, நெய் பத்திரி. அதுக்காக பூண்டு போடுறீங்க. ஆறுனதுக்கு அப்புறமேல நல்லா பிசைஞ்சுக்கணும். அதாவது வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு கையில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு அந்த எள்ளு, ஜீரகப்பொடி, தேங்காய், திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் எல்லாம் ஊற்றி நல்லா ஒட்டாமல் வருது பாருங்க. தண்ணி கூட தொடல வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமேல இதை வந்து கொஞ்சம் மொத்தமாக போடணும். கொஞ்சம் வடையை விட கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிட்டு அதை கட்டரில் ஒரு ரவுண்டு ஷேப்லேயோ ஏதோ ஒரு ஷேப்பில் கட் பண்ணி அது மாதிரி எடுக்கணும். வாசமும் நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தில் எடுத்து சூடாக இருக்கு.
போட்டு ஆன் பண்ணிட்டீங்க. இதில் ஜீரகப்பொடி, கொஞ்சம் சத்தமாக பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அந்த வறுத்து ஜீரகப்பொடி அப்படி சொல்லுங்க, அப்போ தான் காதில் விழுவும். அது எள்ளு, கருப்பு எல்லோ, வெள்ளை எல்லோ, இந்த ப்ரௌன் கலர் எல்லோ, அதை கொஞ்சம் எடுத்து தேய்ச்சிட்டு ஊதிட்டு நான் வந்து ப்ரௌன் கலர் எள்ளு தேய்ச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 1/2 கப்பு 1/2 பாகம் போடலாம். நமக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா பிசையணும். கையிலே பிசையலாம் முடுக்கு. சூடாக இருக்குது, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பசி எடுத்தா கை பொதுவாக வடைக்கு தேங்காய் போட மாட்டோம் இல்லை? ஆமாம், இந்த எள்ளும் போட மாட்டோம். எள்ளு ஆமாம், இந்த ஸ்வீட் வகைராவுக்கு நம்ம மேலே எள்ளு கூட போடுவோம். நெய் ஒரு ஸ்பூன், அப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றணும். இப்போ நெய் ஒரு ஸ்பூன். நெய் நல்லா நெய் போட்டதுக்கப்புறம் வாசம் கமகமனுது. எள்ளு வாசம், பூண்டு, பச்சை இந்த பசையறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கு. ஓ, சரியா இருக்கும். ரொம்ப பசையாதுங்க. எண்ணெய் ஊற்றணுமா? பற்ற வச்சாச்சா? அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி. என்ன எண்ணெய்? இது சன்ட்ராப். சன்ட்ராப்லேயே இந்த இது கார்டியாக் சன்ட்ராப். சன்ட்ராப் அந்த எண்ணெய்னால கலர் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கலர் இருக்குது, திக்கு நல்லெண்ணெய் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரில் இருக்கும். இப்போ இப்படி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இது மாதிரி இந்த திக்னஸ்க்கு இன்னும் போடலாமே, எடுக்கலாமே. எடுக்கலாம். இந்த அளவுக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வேணும்னா போட்டுக்கிறேன். எண்ணெய் சட்டி கைக்கு போகுது, கை கிட்ட போயிட போகுது. ஓ, தேக்க அந்த மாதிரி திக்னஸ் வரும். திரும்பவும் எடுத்துட்டு ஒருவேளை இது மாவு கலரையில் தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மாவு கெட்டிமாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா கொஞ்சம் கெட்டிமாக தான் பிசைஞ்சுக்கணும். மாவு விளக்கமாக தேய்க்கிறதுக்கு நல்லா அரிசி மாவுனால சாஃப்டாக தான் வரும். அதை போட்டுடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுது. இது மாதிரி டிசைன் ஒரே ஈவனாக இருக்கும். என்ன காஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஆமாம், சிம்மில் வச்சு போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். எத்தனை போடலாம்? எண்ணெய் ஊற்றுறத பொறுத்து இருக்குது.
ரொம்பவும் போட்டுறக்கூடாது. வாசம் கம்ம கம்மன்னு வருது. இதுக்கு சட்னி பொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். கார சட்னி. ஓ, என்ன பண்ணி அரைச்சிருக்கீங்க? இது வெங்காயம், தக்காளி, மிளகாய், பருப்பு வைக்காதது வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கு. நல்லா மிளகாய் கொஞ்சம் சுள்ளுன்னு வைக்கலாம் இதுக்கு. அதாவது நம்ம எப்பொழுதும் சாதாரணமாக வைக்கிறது, ஒரு மிளகாய் கூட வச்சோம்னா இதுக்கு நல்லா இருக்கும். பொன்னிறமா வரணுமா சாதாரணமா இருந்தா போதும்? சிம்மில் வச்சோம்னா வெந்ததுக்கு அப்புறமேலு நமக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த கலர் வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மாதிரி கலர் இருந்தா தானே சாப்பிட நல்லா இருக்கும். அந்த ஒரு லைட் பிரவுன் கலர். நம்ம தமிழ்நாட்டில் அரிசி மாவு வடைன்னு சொல்றோம். கேரளால நெய் பத்திரி. நல்லா உப்புது, கொஞ்சம் உப்புது, பூரி மாதிரி உப்பிக்குது. அது சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த ஏண்டல் வடை நல்லா உப்பிக்குது, பரவாயில்ல. அந்த எள்ளெல்லாம் அழகழகா தெரியுது. சாப்பிடறதுக்கு இன்னும் ரொம்ப ருசியா இருக்கும். தேங்காய் வேற கலந்துருக்கும். பூண்டு, பச்சை மிளகாய், காரத்துக்கு காரமும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி மாவுனால அரிசியை வேக வச்சிடறோமா, வேற அரிசி மாவை வயிற்றுக்கும் தொந்தரவு பண்ணாது, எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. ஓஹோ, வாசம் ரொம்ப கமகமன்னு தூக்குது. மழை காலத்துக்கு சூப்பரா இருக்கும். மழை காலத்துக்கு ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது திடீர்னு விருந்தாளி வந்துட்டா கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதாவது உளுந்த வடை செய்யறோம் இல்லையா, மார்னிங் இட்லி தோசைக்கு, அதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், வச்சுட்டா கூட ரொம்ப நல்லா. பபிள்ஸ் அடங்கினாதான் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். எல்லாம் தூக்குது வாசம், கம்மன்னு வாசம் வருதா? சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம். இந்த சைஸ் சரியா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அரிசி மாவு வடைன்னு சொல்றப்போ நமக்கு இது சரியா இருக்கும். நெய் பத்திரி, கேரளா நெய் பத்திரினா கொஞ்சம் பெருசா கூட இருக்கும். இப்போ கலர் வர்றதுக்காக லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சேன். இப்போ எடுத்து பார்க்கலாமா? சூப்பராக வந்துருக்குது. அது எள்ளு இருக்கிறதுனால வேற நல்லா வாசமாக இருக்கும். வாசம் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். எள்ளு, தேங்காய். இதுதான். இது கார சட்னியோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே புட்டு காமிக்கிறான் பாருங்கள். உள்ளவும் நல்லா இருக்கு. சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். ஓ, சூப்பராக வந்துருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட். பாய்.